கொண்டிருக்கிறார்கள். அந்த கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மைக்கு புறம்பாக இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலே கடந்த காலங்களிலே இருந்து இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கின்ற காலம் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அவர்தான் பரிந்துரை செய்து அந்த பரிந்துரையின் அடிப்படையிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறார். அவர்களும் அந்த தேர்தலிலே எவரை தவிர அனைவரும் தோல்வி அடைகிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே அரசியல் கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற அனைத்து தலைவர்களும் வெற்றி வாய்ப்பினை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் சேலம் மாவட்டத்திலே 7 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வென்றெடுத்திருக்கிறார். அந்த எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 98,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுகிறார். திமுக கட்சியுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பினை இழக்கிறார். பிஜேபி கட்சியுடைய தலைவர் வெற்றி வாய்ப்பினை இழக்கிறார். மற்ற கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பினை இழந்த போது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய மாவட்டத்திலே 7 சட்டமன்ற தொகுதிகளை வென்றெடுத்து எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 98,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டுகிறேன். கடந்த காலங்களிலே முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி என்று சொல்லுவார். இன்றைக்கு நான் அவருக்கு அறைகோலாக சொல்லுகிறேன், 10 தோல்வி கண்ட பழனிசாமி என்று சொன்ன நீங்கள் இன்றைக்கு படுதோல்வி அடைந்திருக்கின்றீர்கள். ஆனால் எங்களுடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் 98,000 வாக்குகள் வித்தியாசத்திலே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ராயப்பேட்டை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அதேபோல தலைமை கழகத்தினுடைய செயலாளர்கள் கூட்டமும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே செயல்பட்டது. விசுவாசத்தோடும் உறுதியோடும் செயல்படுவோம் என்று வாக்குறுதி தந்து மிக சிறப்பான முறையிலே அந்த மினிட் நோட் புத்தகத்திலே கையொப்பமிட்டு சென்றிருக்கிறார்கள். 78 மாவட்ட செயலாளர்களில் 75 மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக வருகை தந்தார்கள். அதேபோல தலைமை நிலைய செயலாளர்கள் 81 நபர்களில் 60 நபர்கள் நேரடியாக வருகை தந்தார்கள். 10 நபர்கள் 10 தலைமை கழக நிர்வாகிகள் வெளியூர் சென்றிருப்பதாக கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். 3 பேர் உடல்நலம் சரியில்லை என்று கடிதம் தந்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 95% அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக மிக சிறப்பான முறையிலே செயல்படும். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்கின்றார்களோ இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த இயக்கத்தில் இருக்கின்ற தொண்டர்களை காப்பாற்றுவதற்காக என்ன முடிவுகளை எடுத்தாலும் அந்த முடிவுகளுக்கு அனைத்து மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களும் நாங்கள் முழு ஆதரவு தருகிறோம் என்று அங்கே நாங்கள் உறுதியோடு தெரிவித்து வந்திருக்கிறோம். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றி வந்தார். 30/6/2022 இருந்து அவர் ராஜ்யசபா உறுப்பினர். இன்னும் அவருக்கு 2 ஆண்டு காலம் அவருக்கு பதவி இருக்கிறது. இருந்தாலும் கூட நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைச்சராகலாம் என்ற பதவி ஆசையின் காரணமாக நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரை அவர் ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா செய்தால் மீண்டும் அந்த இடத்தை பெற முடியுமா என்ற சந்தேகம் இருந்த பொழுது கூட இயக்கத்தின் சார்பிலே ஒரு வாய்ப்பு கேட்கிறார் என்று பெருந்தன்மையோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த வாய்ப்பினை அவருக்கு தருகிறார். இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே 5 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் இருந்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அங்கே அங்கீகாரம் வழங்கப்படும். அந்த அங்கீகாரம் பெறுகின்ற வாய்ப்பு இன்றைக்கு இவரால் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் சொல்லுகின்றவர்களுக்குத்தான், பரிந்துரை செய்கிறவர்களுக்குத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்ற வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தார்கள். விழுப்புரம் மாவட்டத்திலே திரு சி.வி. சண்முகம் சொல்லுகின்ற நபர்களுக்குத்தான், பரிந்துரை செய்த நபர்களுக்குத்தான் வாய்ப்பினை தந்தார்கள். அதேபோல திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் பரிந்துரை செய்த நபர்களுக்குத்தான் வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பொதுச் செயலாளர்கள் தந்தார்கள்.
அதேபோல் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் பரிந்துரை செய்த நபர்களுக்குத்தான் அண்ணன் வாய்ப்பினை தந்தார்கள். அதேபோல் நானும் ஒரு மாவட்ட செயலாளர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருக்கின்ற நான், எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்தார்கள். அதேபோல் நான் பரிந்துரை செய்த செங்கம் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக திரு வேலு அவர்களுக்கு வாய்ப்பினை தந்தார்கள். என்னுடைய மாவட்டத்தில் இருந்த 2 வேட்பாளர்களையும் அண்ணன் அவர்கள் அறிவிக்கிறார். அவர் அறிவித்த அந்த அடிப்படையில் இரட்டை இலை சின்னத்தின் சார்பிலே போட்டியிட்ட நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். 2 தொகுதிகளையும் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியாருடைய கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறோம். அதேபோல ஒவ்வொரு மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் பரிந்துரை செய்த வேட்பாளர்களையே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவித்து இரட்டை இலை சின்னத்திற்கான வாய்ப்பினை தந்தார்கள். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்திட்டு அந்த வாய்ப்பினை தந்தார்கள். அதன் அடிப்படையில் திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, திரு விஜயபாஸ்கர், திரு காமராஜ் போன்றவர்கள் தங்களுடைய மாவட்டத்திலே தாங்கள் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். இயக்கத்தின் சார்பிலே போட்டியிட்ட மற்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்திருந்தால் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைந்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இன்றைய அமைச்சராக இருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்கள் திராவிட கட்சிகளோடு எந்த விதமான கூட்டணியும் நாங்கள் வைத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யாரோடும் கூட்டணி வைப்பதற்கான எந்த விதமான முயற்சியும் எங்களுடைய தலைமை எடுக்கவில்லை. மக்கள் தந்த தீர்ப்பினை ஏற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படும் என்ற முடிவினை எடுத்து அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இயக்கம் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று சி.வி. சண்முகம் அவர் பேசும்பொழுது எங்களை கட்சியிலிருந்து நீக்கினது செல்லாது, கட்சி 2ஆக பிளவுற்றிருக்கிறது. இதற்கு முன்பாக ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பொழுது யாரெல்லாம் அந்தந்த பொறுப்புகளில் இருந்தார்களோ அந்த பொறுப்புகளில் நீட்டிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. அந்த அடிப்படையில் இப்ப கட்சியில பிளவு இருக்கு, நாங்க தான் மாவட்ட செயலாளர்கள்னு சொல்றாரு. திரு சி.வி. சண்முகம் ஒரு வழக்கறிஞர், தவறான தகவலை சொல்லக்கூடாது. அவருக்கு யாரால் மாவட்ட செயலாளர் வாய்ப்பு வழங்கப்பட்டது? அவருக்கு யாரால் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக பொறுப்பேற்பதற்கு வாய்ப்பு அளித்தார்கள்? அவருக்கு யாரால் மீண்டும் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டது? மீண்டும் 2026 மயிலம் தொகுதியிலே போட்டியிடுவதற்கு யாரால் வாய்ப்பு அளிக்கப்பட்டது? மீண்டும் அவருக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையொப்பம் இடுகின்ற அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளரிடத்தில் இருக்கிறது. எந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கினாரோ அதே அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்கள் கழகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு முரணாக நடந்து கொண்டார்கள் என்ற காரணத்திற்காக பொறுப்புகளிலே இருந்து மட்டுமே தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, இப்போ தோல்விக்கான காரணத்தை ஆராயணும், பொதுக்குழு செயற்குழு கூட்டுங்க அப்படின்றதான அவங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர், ஆனா பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு சொல்றாங்க. இது என்ன சார்? தலைமை முடிவு செய்யும். தலைமை முடிவு செய்யும். அது தலைமை முடிவு செய்யும். நிச்சயமா தலைமை முடிவு செய்யும். தலைமை முடிவு செய்யும். பொதுச் செயலாளர் கடந்த ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் ஒரு தோல்வியினை தான் பொறுப்பேற்றுக்கணும், ஆனா இவர் பொறுப்பேற்றுக்க மாட்டாரு. அந்த தோல்வியை எங்கள் பக்கம். நேற்றைய தினம் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்திலே மிக தெளிவாக விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. இன்னும் சில தினங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துடைய பொறுப்பாளர்களையும் கழக நிர்வாகிகளையும் அழைத்து மாவட்ட வாரியாக ஆலோசனை நடத்துவேன் என்று கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் நேற்றைய தினம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கூட்டத்திலே அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சியாக அதிமுக சரியாக செயல்படல அப்படின்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு குற்றம் சாட்டுறாரு. ஆதவன் அர்ஜுனா எத்தனை கட்சி மாறி வந்தவர்? மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவையும் சம்பந்தப்படுத்தி அவதூறான செய்திகளை சொல்லி வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருடைய அரசியல் காலத்தை கொஞ்சம் முன்னே சென்று பார்க்க வேண்டும். அவர் எத்தனை கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பணியாற்றி அங்கே பயணித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார், சேர்ந்தார்.
அதற்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரிடத்திலேயும் அவர் இணைவதற்கு அவர் பேசினார். துணை பொதுச் செயலாளர் வேண்டும் என்று கேட்டார். அதெல்லாம் மறுக்கப்பட்ட காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் பயணித்திருக்கிறார். அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டை நாங்கள் 100% மறுக்கிறோம். அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு மக்களுக்கான விரோத நடவடிக்கைகளை எல்லாம் மக்கள் முன்னே எடுத்து வைத்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் எந்த அளவுக்கு எடுத்து வைத்து, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற பிரச்சனையெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்து வைத்து, போதைப் பொருள் நடமாட்டத்தை பற்றிய கடுமையான விமர்சனத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் அவருடைய அரசு மீது எடுத்து வைத்து, எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் 5 ஆண்டு காலம் எப்படிப்பட்ட எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதேபோல எழுச்சி பயணத்தில் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசின் அலங்கோலங்களை, சட்டவிரோத நடவடிக்கைகளை, மக்கள் விரோத நடவடிக்கைகளை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஆட்சியினுடைய இயலாமையை, ஆட்சி நடத்துகிற மோசமான நடவடிக்கைகளை பற்றி கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். இது மூளை முடுக்கெல்லாம் அவருடைய குரல் ஒலித்திருக்கிறது. அதேபோல சட்டமன்ற தேர்தலின் போதும் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று, அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று திராவிட முன்னேற்ற கழக அரசின் மோசமான நடவடிக்கைகளை, மக்கள் விரோத நடவடிக்கைகளை விளக்கமாக, விலாவாரியாக விவரித்து சிறப்பாக எடுத்துரை வைத்திருக்கிறார். இதையெல்லாம் எடப்பாடியார் அவர்கள் செய்த முன்வைத்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு 53 தொகுதிகளில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று வந்திருக்கிறது. இன்னமும் சொல்ல போனால் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்ததுதான் எடப்பாடியாருடைய முக்கிய வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இதை கூட அறியாமல், தெரியாமல், புரியாமல் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடப்பாடியார் மீது குற்றம் சொல்வது, அவர்கள் குதிரை பேரம் நடத்திவிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருத்து வேறுபாடு உள்ள சிலரை அழைத்து அவர்கள் அமைச்சராக்க அல்லது ஆதாயம் தேட அல்லது ஆட்சியை காப்பாற்ற அவர்கள் முடிவு செய்திருப்பதன் காரணமாக ஒரு குதிரை பேரத்தை அவர்கள் நடத்திவிட்டார்கள். அதை மூடி மறைக்க எடப்பாடியார் அவர்கள் மீது, எங்கள் பொதுச் செயலாளர் மீது பல அவதூறான செய்திகளை அவர் சொல்லி வருகிறார் என்பதை நாங்கள் கண்டிக்கிறோம், கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்ப ஆதவ் அர்ஜுனா குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் உட்பட சொல்லியிருக்காங்க அதிமுக திமுக கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டார்கள் அப்படின்றது கம்யூனிஸ்ட் கட்சி வைத்த குற்றச்சாட்டு. பத்திரிகையில் வந்துச்சா? பேட்டி கொடுத்திருக்காங்க. பத்திரிகையிலேயோ தொலைக்காட்சியிலேயோ அதிமுக சார்பில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் நாங்கள் ஏதாவது கருத்து சொல்லியிருக்கோமா? எப்பயாவது பேசியிருக்கோமா? உண்டா? கிடையாது. கட்சியை மீண்டும் பிரிந்து சென்றவர்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சசிகலா, டிடிவி தினகரனை எல்லாம் சேர்க்கணும்னு சொல்றாரு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிரச்சனை. புதுசா ஒரு கதையை சொல்லி நேத்து அதை சொல்லியிருக்காரு. நேற்று தான் சொல்றேன், யாருக்குன்னு இவங்க தான் வேண்டாம்னு சொன்னார்கள், இவங்க தான் வரக்கூடாது சொன்னார்கள். இப்ப மீண்டும் வரணும்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்படும் அறிவிப்புகள் அனைத்தும் போர்வால் என்ற முன்னோட்ட நாளிதழ் மூலம் வெளியிடப்படும். இது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியாருடைய உத்தரவின் பேரில் அறிவிக்கப்படுகிறது. தள்ளி வந்து தள்ளி உங்க முகம் வரையுது, தள்ளி வந்து காட்டுறது. ஓகே. கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை புகைப்படத்துடன் போர்வால் பத்திரிகைக்கு அனுப்புவதற்கு இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ளப்படும். நன்றி.